ஹாய் கைஸ். எவ்ரிடே வந்து ஸ்ரீலங்கா இல்லாமல் கல்ஃப் கண்ட்ரியில் சவுதி, கட்டார், துபாய், இந்தியா இந்த கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களோட ஏர்னிங் லிஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் இந்த வெப்சைட் வந்து இவங்களுக்கு டெய்லி பெர்ஃபார்மன்ஸ், டெய்லி போனஸ், அதே மாதிரி வீக்லி போனஸ், அதே மாதிரி இவங்க சர்வே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டாஸ்க் ப்ளஸ் சர்வேயில் வந்து ஒவ்வொரு ரவுட்டர் இருக்குது, அந்த ரவுட்டர் ரிலேட்டடான பெர்ஃபார்மன்ஸுக்குரிய போனஸும் பே பண்ணுவாங்க. அப்படின்னு நிறைய, ஏன்னா ஒரு பெர்ஃபார்மர் ஒன்று ஒரு வெப்சைட்டுக்கு நல்ல பெர்ஃபார்மர் ஒரு ஆள் கிடைச்சாருன்னா அவரை வந்து விடாமல் என்னென்ன வழிகளில் அவரை தக்க வச்சு கொள்ளணுமோ, இப்போ நீங்கள் என்னத்தில் டிபெண்ட் ஆகி ஒர்க் பண்ணுவாங்க, மணியில், ஏர்னிங்கில். அந்த ஏர்னிங்கை ஸ்டெபிள் பண்ண மட்டும் என்னென்ன கன்செப்டெல்லாம் யூஸ் பண்ணிடுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சிஸ்டத்துக்கே ஹெச்ஆர்எம்க்குரிய அந்த இதுவும் ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அது தானாகவே அதுக்குரிய ஒர்க்கை பண்ணும். நான் இப்போ அவதானிக்கிற நிறைய சவுதி, கட்டார், துபாய் இதில் இருக்கிற கண்ட்ரிஸில் இருக்கிற நிறைய பேர் இதில் என்ட்ரு ஆகுறாங்க. ரொம்பவே சந்தோஷம். என்னென்னா நீங்கள் வந்து ரியலான மணி மேக்கிங் ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணுறதன் மூலமாக உங்கள் மூலமாக ஒரு சமூகம் ஒன்று உருவாகும். பிழையிலிருந்து சரியானதை கண்டுகொள்ளுது. இப்போ நீங்கள் இதை சரியான வழியை கண்டுட்டீங்கன்னு ஒரு சொன்னால் பிழையான ஒரு வழியில் விழ போகிறவரை நீங்கள் தடுப்பீங்க. அப்போ அதுக்கு கட்டாயமாக சரியான வழி, கஷ்டமாக இருந்தாலும் சரியான வழி வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். ஓகே, இப்போ இந்த பேஜில் பாருங்கள், 2 துபாய் மெம்பர், 3 இந்தியன் மெம்பர், ஒரு சவுதி மெம்பர். இதில் வந்து ஒரு துபாய் மெம்பர், 3 இந்தியன் மெம்பர். ஸோ இதில் வந்து ஒரு துபாய் மெம்பர், 3 இந்தியன் மெம்பர், ஒரு கட்டார் மெம்பர். ஸோ இதில் வந்து ஒரு துபாய் மெம்பர், ஒரு இந்தியன் மெம்பர், ஒரு கட்டார் மெம்பர். ஸோ இதில் வந்து ஒரு கட்டார் மெம்பர், ஒரு 5 இந்தியன் மெம்பர். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அதான் இதில் மெயின். அந்த கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ் ஒன்று உருவாகணும். இப்படி எக்கச்சக்கமான ப்ரூஃப்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு 30 டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸில் ஏர்னிங். 30 ஒரு 5 வருஷமாக ஏர்ன் பண்ணுறாங்கனால ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி ஏர்ன் பண்ணுறாங்க. அதை நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு என்னங்கிறது புரியும். இந்த சேனலோட ஆக்சஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணிருப்பேன். இதில் பாருங்கள், இங்கே மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இதில் டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோவிலையும் நான் இதை பின் பண்ணி வச்சுருக்கேன், மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் வர மேலே எல்லாமே சோஷியல் மீடியா லிங்க்ஸும், அதே மாதிரி டெலிகிராம் சேனல் லிங்க், அதே மாதிரி எங்களோட கிளாஸ் எக்ஸஸை ஸ்டாண்டர்ட் ப்ரீமியமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆளுக்குரியது, அதே மாதிரி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸும் இருக்குது. அந்த எக்ஸஸை எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி கூகுளில் போய்ட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். அங்கேயும் நீங்கள் அதை எக்ஸஸ், சோஷியல் மீடியா அக்சஸ், அதே மாதிரி இமேஜஸில் எங்களோட ப்ரூஃப்ஸுகள், வீடியோஸில் நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்க வீடியோஸுகள் இருக்கும், அதே எக்ஸஸை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ.